தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்புங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 நாளாகமம் அதிகாரம் 26 30 அதிகாரங்களில் உள்ள கேள்விகளும் பதில்களும். அமத்சியா இறந்த பின் ராஜாவாக்கப்பட்டவன் யார்? உசியா. உசியாவை ராஜாவாக்கினவர்கள் யார்? யூதா ஜனங்கள். உசியா ராஜாவான போது அவன் வயது என்ன? 16 வயது. ஏலோத்தை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கிக் கொண்டவன் யார்? உசியா. உசியா எருசலேமில் எத்தனை வருஷம் அரசாண்டான்? 52 வருஷம். உசியாவின் தாயின் பெயர் என்ன? எக்கோலியாள். உசியா கர்த்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான்? செம்மையானது செய்தான். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்தவன் யார்? சகரியா. உசியா யாருடைய நாட்களில் தேவனை தேட மனதிணங்கி இருந்தான்? சகரியாவின் நாட்களில். உசியா பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி இடித்து போட்ட அலங்கங்களின் பெயர்கள் என்ன? காத்தின் அலங்கம், யப்னேயின் அலங்கம், அஸ்தோத்தின் அலங்கம். அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டியவன் யார்? உசியா. பெலிஸ்தர் அரபியர் மற்றும் மெகுனியரை வெல்ல உசியாவுக்கு துணை நின்றவர் யார்? தேவன். உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தவர்கள் யார்? அம்மோனியர். உசியா எருசலேமில் எவைகள் மேல் கோபுரங்களை கட்டினான்? மூலைவாசல், பள்ளத்தாக்கு வாசல் மற்றும் அலங்கத்து கொடிகள் மேல். வெள்ளாண்மை பிரியனாய் இருந்தவன் யார்? உசியா. உசியாவின் நாட்களில் பராக்கிரமசாலிகளான வம்ச தலைவரின் தொகை எவ்வளவு? 2600. உசியா ராஜாவுக்கு பராக்கிரமத்தோடே யுத்தம் பண்ணுகிற எத்தனை பேரை சேர்ந்த சேனை இருந்தது? 3,07,500 பேர் சேர்ந்த சேனை. யார் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டானது? உசியா. தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் யாருடைய மனம் மேட்டிமையானது? உசியாவின் மனம். தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தவன் யார்? உசியா. ஆசாரியனாகிய அசரியாவும் 80 ஆசாரியர்களும் உசியாவிடம் எங்கே இருந்து வெளியே போக சொன்னார்கள்? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து. உசியாவின் நெற்றியிலே தோன்றியது என்ன? குஷ்டரோகம். உசியா யாரோடே கோபமாய் பேசுகிற போது அவன் நெற்றியில் குஷ்டரோகம் தோன்றியது? ஆசாரியர்களோடு.
உசியாவின் நெற்றியில் குஷ்டரோகம் பிடித்திருக்கிறதைக் கண்டு அவனை தீவிரமாய் வெளிப்பட பண்ணியவர்கள் யார்? அசரியாவும் சகல ஆசாரியரும். கர்த்தர் தன்னை அடித்ததினால் வெளியே போக தீவிரப்பட்டவன் யார்? உசியா. தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்த ராஜா யார்? உசியா. உசியா மரண நாள் மட்டும் எங்கே வாசம் பண்ணினான்? ஒரு தனித்த வீட்டில். அரமனை விசாரிப்புக்காரனாயிருந்து ஜனங்களை நியாயம் விசாரித்தவன் யார்? யோதாம். யோதாம் யாருடைய குமாரன்? உசியாவின் குமாரன். உசியாவின் மற்ற வர்த்தமானங்களை எழுதியவன் யார்? ஏசாயா. ஏசாயா என்பவன் யார்? தீர்க்கதரிசி. ஏசாயாவின் அப்பா பெயர் என்ன? ஆமோத்ஸ். ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்தில் அடக்கம் பண்ணப்பட்ட ராஜா யார்? உசியா. உசியாவின் ஸ்தானத்தில் ராஜாவான அவன் குமாரன் யார்? யோதாம். 2 நாளாகமம் அதிகாரம் 27 கேள்வி பதில். யோதாம் ராஜாவாகிற போது அவன் வயது என்ன? 25. யோதாம் எத்தனை வருஷம் எருசலேமில் அரசாண்டான்? 16 வருஷம். யோதாமின் தாயின் பெயர் என்ன? எருசாள். யோதாம் கர்த்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான்? செம்மையானதை செய்தான். யோதாம் யார் செய்தபடி கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான்? உசியா செய்தபடி. யோதாமின் நாட்களில் இன்னும் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தவர்கள் யார்? ஜனங்கள். கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டியவன் யார்? யோதாம். யோதாம் எதின் மேல் அநேக கட்டிடங்களை கட்டினான்? ஓபேலின் மதில் மேல். யோதாம் யூதாவின் மலைகளில் எவைகளை கட்டினான்? பட்டணங்களை கட்டினான். யோதாம் எங்கே கோட்டைகளையும் கோபுரங்களையும் கட்டினான்? காடுகளில். யோதாம் யாரோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டான்? அம்மோன் புத்திரருடைய ராஜா. அம்மோன் புத்திரர் யோதாமுக்கு வருஷத்தில் எவ்வளவு வெள்ளி கொடுத்தார்கள்? 100 தாலந்து. அம்மோன் புத்திரர் யோதாமுக்கு வருஷத்தில் எவ்வளவு கோதுமை கொடுத்தார்கள்? 10,000 களம். அம்மோன் புத்திரர் யோதாமுக்கு வருஷத்தில் எவ்வளவு வார் கோதுமை கொடுத்தார்கள்? 10,000 களம். அம்மோன் புத்திரர் யோதாமுக்கு வெள்ளி, கோதுமை, வார்கோதுமையை எத்தனை வருஷம் கொடுத்தார்கள்? 3 வருஷம். யோதாம் தன் வழிகளை யாருக்கு முன்பாக நேராக்கினான்? தேவனாகிய கர்த்தருக்கு. தன் வழிகளை தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதனால் பலப்பட்டவன் யார்? யோதாம். யோதாமின் மற்ற வர்த்தமானங்களும் யுத்தங்களும் எங்கே எழுதியிருக்கிறது? இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகம்.
யோதாம் எங்கே அடக்கம் பண்ணினார்கள்? தாவீதின் நகரத்தில். யோதாமின் ஸ்தானத்தில் ராஜாவான அவன் குமாரன் யார்? ஆகாஸ். 2 நாளாகமம் அதிகாரம் 28 கேள்வி பதில். ஆகாஸ் ராஜாவாகிற போது அவன் வயது என்ன? 20 வயது. ஆகாஸ் எருசலேமில் எத்தனை வருஷம் அரசாண்டான்? 16 வருஷம். ஆகாஸ் யாரை போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யவில்லை? தாவீதை போல. ஆகாஸ் யாருடைய வழிகளில் நடந்தான்? இஸ்ரவேலின் ராஜாக்களின் வழியில். ஆகாஸ் யாருக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்தான்? பாகால்களுக்கு. இம்னோன் குமாரரின் பள்ளத்தாக்கில் தூபம் காட்டியவன் யார்? ஆகாஸ். ஆகாஸ் யாரை அக்கினியில் தகித்து போட்டான்? தன் குமாரரை. ஆகாஸ் எவைகளின் கீழ் பலியிட்டு தூபம் காட்டினான்? மேடைகள், மலைகள், பச்சையான சகல மரங்கள். கர்த்தர் ஆகாசை யாருடைய கையில் ஒப்பு கொடுத்தார்? சீரியருடைய ராஜா. ஆகாசை முறிய அடித்தவன் யார்? சீரியாவின் ராஜா. ஆகாசின் பெரிய கூட்டத்தை சிறைப்பிடித்தவன் யார்? சீரியருடைய ராஜா. ஆகாசின் பெரிய கூட்டத்தை சிறைப்பிடித்து எங்கே கொண்டு போனார்கள்? தமஸ்குவுக்கு கொண்டு போனார்கள். ஆகாஸ் யாருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டான்? இஸ்ரவேலின் ராஜாவின் கையில். யூதா மனுஷரில் எத்தனை பேரை பெக்கா ஒரே நாளில் கொன்று போட்டான்? 1,20,000. யூதாவில் கொல்லப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மகாவீரர். எப்பிராயிமின் பராக்கிரமசாலி யார்? சிக்ரி. ஸ்திரீகள், குமாரர் மற்றும் குமாரத்திகளில் எத்தனை பேரை இஸ்ரவேலர் சிறைப்பிடித்தார்கள்? 2,00,000 பேரை. சமாரியாவுக்கு எதிராக கர்த்தருடைய வார்த்தையை கூறின தீர்க்கதரிசி யார்? ஓதேத். இஸ்ரவேலர் எப்படிப்பட்ட உக்கிரத்தோடே யூதாவை சங்காரம் பண்ணினார்கள்? வான பரியந்தம் எட்டுகிற உக்கிரம். யூதாவிலிருந்து சிறைப்பிடித்தவர்களை இஸ்ரவேலர் எங்கே கொண்டு வந்து விட்டார்கள்? எரிகோவில். எரிகோவின் இன்னொரு பெயர் என்ன? பேரிச்ச மரங்களின் பட்டணம். யான் நிமித்தம் கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார்? ஆகாசின் நிமித்தம். ஆகாஸ் எதை சீர்குலைத்து கர்த்தருக்கு விரோதமாக மிகவும் துரோகம் பண்ணினான்? யூதாவை சீர்குலைத்து. ஆகாசின் இடத்தில் வந்த அசீரியாவின்
ராஜா யார்? தில்காத்-பில்நேசர். தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினவன் யார்? ஆகாஸ். ஆகாஸ் யாருடைய தெய்வங்கள் தனக்கு துணை செய்யும்படி அவைகளுக்கு பலியிட்டான்? தமஸ்கோவின் தெய்வங்களுக்கு. கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டவன் யார்? ஆகாஸ். ஆகாஸ் எருசலேமின் மூலைக்கு மூலை எதை உண்டு பண்ணினான்? பலி பீடங்களை உண்டு பண்ணினான். எவைகளுக்கு தூபம் காட்டும்படி ஆகாஸ் ஒவ்வொரு பட்டணத்திலும் மேடைகளை உண்டு பண்ணினான்? அந்நிய தெய்வங்களுக்கு. ஆகாஸ் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான்? எருசலேம் நகரத்தில். ஆகாசின் ஸ்தானத்தில் ராஜாவான அவன் குமாரர் யார்? எசேக்கியா. 2 நாளாகமும் அதிகாரம் 29 கேள்வி பதில். எசேக்கியா எத்தனை வயதில் ராஜாவானான்? 25 வயதில். எசேக்கியா எத்தனை வருடம் எருசலேமில் அரசாண்டான்? 29 வருடங்கள். எசேக்கியாவின் தாயின் பெயர் என்ன? அபியாள். தன் ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்தவன் யார்? எசேக்கியா. எசேக்கியா எவர்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு வர கட்டளையிட்டான்? லேவியர்களை. பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து எவைகளை வெளியே கொண்டு போக எசேக்கியா கட்டளையிட்டான்? அசுத்தமானதை. கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு முகங்களை திருப்பியவர்கள் யார்? பிதாக்கள். பிதாக்கள் கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு டேஷ் காட்டினார்கள்? முதுகை காட்டினார்கள். யூதாவையும் எருசலேமையும் துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தவர் யார்? கர்த்தர். கர்த்தரோடே உடன்படிக்கை பண்ண தன் மனதிலே நிர்ணயித்துக் கொண்டவன் யார்? எசேக்கியா. கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கொண்டு வந்தவர்கள் யார்? ஆசாரியர்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட அசுத்தங்களை கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போனவர்கள் யார்? லேவியர். கர்த்தருடைய ஆலயத்தை லேவியரும் ஆசாரியரும் எத்தனை நாளில் பரிசுத்தம் பண்ணினார்கள்? 8 நாளில். கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணின பின்பு எவைகளை பலியிட்டார்கள்? 7 காளைகள், 7 ஆட்டுக்கடாக்கள், 7 ஆட்டுக்குட்டிகள், 7 வெள்ளாட்டு கடாக்கள். ஆலயம் பரிசுத்தம் பண்ணப்பட்ட பின்பு எவைகளுக்காக பலி செலுத்தினார்கள்? ராஜ்யபாரம், பரிசுத்த ஸ்தலம் மற்றும் யூதா. ஆசாரியர் எவைகளின் இரத்தத்தால் பலிபீடத்தின் மேல் பிராயச்சித்தம் செய்தார்கள்? 7 வெள்ளாட்டு கடாக்கள்.
சர்வாங்க தகன பலியை செலுத்தி தீரு மட்டும் பணிந்து கொண்டிருந்தவர்கள் யார்? சபையார். சபையார் சர்வாங்க தகன பலிகளாக கொண்டு வந்த காளைகள் எவ்வளவு? 70. சபையார் சர்வாங்க தகன பலிகளாக கொண்டு வந்த ஆட்டுக்கடாக்கள் எவ்வளவு? 100. சபையார் சர்வாங்க தகன பலிகளாக கொண்டு வந்த ஆட்டுக்குட்டிகள் எவ்வளவு? 200. ஆலயம் பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு பிரதிஷ்டையாக்கப்பட்ட காளைகள் எவ்வளவு? 600. ஆலயம் பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு பிரதிஷ்டையாக்கப்பட்ட ஆடுகள் எவ்வளவு? 3000. சர்வாங்க தகனமானவைகளை தோலிரிக்க ஆசாரியருக்கு உதவி செய்தவர்கள் யார்? லேவியர். தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள மன உற்சாகமுள்ளவர்களாயிருந்தவர்கள் யார்? லேவியர். தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து சந்தோஷப்பட்டவர்கள் யார்? எசேக்கியாவும் ஜனங்களும். 2 நாளாகமம் அதிகாரம் 30 கேள்வி பதில். எதை ஆசரிக்கும்படி எசேக்கியா இஸ்ரவேல் ஜனங்களை ஆலயத்துக்கு அழைப்பித்தான்? கர்த்தருக்கு பஸ்காவை. கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படிக்கு எசேக்கியா யாருக்கு நிருபங்களை எழுதினான்? எப்பிராயிம் மனாசே கோத்திரங்களுக்கு. எப்பொழுது பஸ்காவை ஆசரிக்கும்படி ராஜாவும் பிரபுக்களும் யோசனை பண்ணினார்கள்? 2ஆம் மாதத்தில். யார் போதுமான பேர் தங்களை பரிசுத்தம் பண்ணாமல் இருந்தார்கள்? ஆசாரியர். ஜனங்கள் எழுதியிருக்கிறபடி வெகு காலமாய் எதை ஆசரிக்காமல் இருந்தார்கள்? பஸ்காவை. ராஜாவும் பிரபுக்களும் கொடுத்த நிருபங்களை இஸ்ரவேல் யூதாவில் பறைசாற்றியவர்கள் யார்? அஞ்சற்காரர். எவர்களுடைய தேவனிடத்திற்கு திரும்புங்கள் என்று நிருபத்தில் எழுதியிருந்தது? ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பினால் அவர் டேஷை அவர்களை விட்டு விலக்குவதில்லை, தம்முடைய முகத்தை. அஞ்சல்காரரை பார்த்து நகைத்து பரியாசம் பண்ணியவர்கள் யார்? எப்பிராயிம், மனாசேயினர். இவ்விடங்களிலிருந்து சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். ஆசேர், மனாசே, செபுலோன். ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு யூதாவை ஒருமுகப்படுத்தியது எது? தேவனுடைய கரம். வெகு ஜனங்கள் எதற்காக எருசலேமில் மகா பெரிய சபையாய் கூடினார்கள்? புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்க. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்க ஜனங்கள் எப்போது எருசலேமில் கூடினார்கள்? 2ஆம் மாதத்தில். எருசலேமில் உள்ள எவைகளை ஜனங்கள் கீதரோன் ஆற்றில் போட்டார்கள்?
பலி பீடங்களையும் தூப பீடங்களையும். எசேக்கியாவின் நாட்களில் எப்பொழுது பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள்? 2ஆம் மாதம் 14ஆம் தேதி. ஆசாரியரும் லேவியரும் வெட்கி தங்களை சுத்தம் பண்ணி எவைகளை ஆலயத்திற்கு கொண்டு வந்தார்கள்? சர்வாங்க தகன பலிகளை. லேவியர் கையில் இருந்து இரத்தத்தை வாங்கி தெளித்தவர்கள் யார்? ஆசாரியர். யாரில் அநேகம் ஜனங்கள் எழுதியிராத பிரகாரம் பஸ்காவை சாப்பிட்டார்கள்? எப்பிராயிம், மனாசே, இசக்கார் மற்றும் செபுலோன் மனுஷர். எழுதியிராத பிரகாரம் பஸ்காவை சாப்பிட்டவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணியவன் யார்? எசேக்கியா. எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் ஜனங்களுக்கு செய்தது என்ன? அனுகூலம். எருசலேமில் இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை எத்தனை நாள் ஆசரித்தார்கள்? 7 நாள். பேரோசையாய் தொனிக்கும் கீத வாத்தியங்களால் தினமும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தவர்கள் யார்? லேவியரும் ஆசாரியரும். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் எசேக்கியா யாரோட பட்சமாய் பேசினான்? நல்ல உணர்வுள்ள லேவியரோடு. ஜனங்கள் பண்டிகையின் எத்தனை நாள் புசித்து சோஸ்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை துதித்தார்கள்? 7 நாள். எசேக்கியா சபைக்கு கொடுத்த காளைகளும் ஆடுகளும் எவ்வளவு? 1000 காளைகள், 7000 ஆடுகள். பிரபுக்கள் சபைக்கு கொடுத்த காளைகளும் ஆடுகளும் எவ்வளவு? 1000 காளைகள், 10,000 ஆடுகள். எவர்களுடைய விண்ணப்பம் பரலோகத்தில் வந்து எட்டினது? லேவியரான ஆசாரியர்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.